சாரங்கபாணி கோயில், திருக்குடந்தை அல்லது கும்பகோணம் கோயில் என்பது இந்தியாவின் தமிழ்நாட்டின் கும்பகோணத்தில் அமைந்துள்ள விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோயிலாகும். இது திவ்ய தேசங்களில் ஒன்றாகும். விஷ்ணுவின் 108 கோவில்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 12 கவிஞர்கள் அல்லது ஆழ்வார்களால் போற்றப்படுகின்றன. இந்த கோயில் காவேரியை ஒட்டி அமைந்துள்ளது மற்றும் பஞ்சரங்க க்ஷேத்திரங்களில் ஒன்றாகும். மகரிஷி பிருகுவின் மகளான பார்கவி என்ற லக்ஷ்மி தேவி பிறந்த பஞ்சக்ஷேத்திரங்களில் இதுவும் ஒன்றாகும். பஞ்சக்ஷேத்திரத்தின் மற்ற 4 கோவில்கள் சேலம் சுந்தரராஜ பெருமாள் கோவில், ஒப்பிலியப்பன் கோவில், நாச்சியார் கோவில் மற்றும் வெங்கடேஸ்வரா கோவில், திருமலை. இடைக்கால சோழர்கள், விஜயநகர பேரரசு மற்றும் மதுரை நாயக்கர்களின் பல்வேறு காலகட்டங்களில் இந்த கோயில் பங்களிப்புகளுடன் குறிப்பிடத்தக்க தொன்மையானதாக நம்பப்படுகிறது. இந்த கோயில் ஒரு பெரிய கிரானைட் சுவருக்குள் பொறிக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்த வளாகத்தில் கோயிலின் அனைத்து சந்நிதிகளும் நீர்நிலைகளும் உள்ளன. ராஜகோபுரம், முக்கிய நுழைவு வாயில், 11 அடுக்குகளை கொண்டுள்ளது மற்றும் 173 அடி உயரத்தை கொண்டுள்ளது. கோயில் குளம், பொற்றாமரை குளம், கோயிலின் மேற்கு நுழைவு வாயிலுக்கு எதிரே அமைந்துள்ளது. சாரங்கபாணி ஹேமரிஷி முனிவருக்காக அவதரித்ததாக நம்பப்படுகிறது. இந்த கோயிலில் காலை 5:30 மணி முதல் இரவு 9 மணி வரை பல்வேறு நேரங்களில் 12 வருடாந்திர விழாக்கள் அதன் காலண்டரில் உள்ளன. கோயில் தேர் திருவிழா என்பது கோயிலின் மிக முக்கியமான விழா. இது தமிழ் மாதமான சித்திரையில் மார்ச், ஏப்ரலில் கொண்டாடப்படுகிறது. இரட்டை கோயில் தேர்கள் தமிழ்நாட்டில் 3வது பெரியவையாகும். ஒவ்வொன்றும் 300 டன்கள், அதாவது 6,60,000 பவுண்டுகள் எடை கொண்டவை. ஹிந்து புராணத்தின்படி வைணவ தெய்வமான இந்து கடவுளான சாரங்கபாணி பொற்றாமரை குளத்தின் கரையில் தவம் செய்த ஹேமரிஷி என்ற முனிவருக்காக தோன்றினார். பிருகு முனிவர் பிரம்மா, விஷ்ணு, சிவன் மும்மூர்த்திகளில் யார் உயர்ந்தவர் என்பதை தீர்மானிக்க விரும்பினார். தன்னை புறக்கணித்த பிரம்மாவிடம் சென்று, தன்னை கவனிக்காத சிவனிடம் சென்று, இறுதியாக நாராயணனிடம் சென்றார். நாராயணன் தான் வருவதை நன்கு அறிந்திருந்தார். ஒருமுறை பிருகு முனிவர் விஷ்ணுவை அவரது வசிப்பிடமான பார்க்கடலில் சந்திக்க விரும்பினார். விஷ்ணுவை கவனிக்கும் முனிவர் அவரை பார்க்கவில்லை, ஆனால் வேண்டுமென்றே அவரை புறக்கணித்தார். கோபத்தில் அவர் விஷ்ணுவை அவரது மார்பில் உதைத்தார். அவர் நாராயணனிடம் மன்னிப்பு கேட்டு நாராயணனையே உச்சக்கடவுளாக அறிவிக்கிறார். விஷ்ணுவின் மார்பில் வசிக்கும் லக்ஷ்மி விஷ்ணு முனிவரிடம் தனது கோபத்தை காட்டவில்லை என்பதால் கோபமடைந்தார். அவள் வைகுந்தத்தை விட்டு வெளியே இருந்து பூமியை அடைந்து பத்மாவதியின் வடிவத்தை எடுத்தாள். விஷ்ணு அவளை பின்தொடர்ந்து அவளை மணந்தார். பத்மாவதி அவளுடைய நினைவுகளை பெற்றிருந்தாள், ஆனால் விஷ்ணுவின் மீது இன்னும் கோபமாகவே இருந்தாள். அவளுடைய கோபத்தை தவிர்க்க விஷ்ணு கோயிலில் உள்ள நிலத்தடி அறையில் பாதாள ஸ்ரீனிவாசராக வசித்து வந்தார். இதனிடையில் பிருகு முனிவர் அவரிடம் மன்னிப்பு கேட்டு லக்ஷ்மியை அவரது அடுத்த பிறவியில் கோமலவல்லியாக பிறக்க விரும்பினார். முனிவர் ஹேமரிஷியாக பிறந்து தனது மகளாக லக்ஷ்மியை பெற தவம் செய்தார். விஷ்ணு தவத்தால் மகிழ்ச்சி அடைந்து முனிவர் லக்ஷ்மியை தனது மகளாக பெற விரும்பினார். லக்ஷ்மி 1000 தாமரைகளுக்கு மத்தியில் பொற்றாமரை குளத்திலிருந்து வெளிப்பட்டாள். இதனால் கோமலவல்லி என்று பெயரிடப்பட்டாள். விஷ்ணு தனது வசிப்பிடமான வைகுந்தத்திலிருந்து குதிரைகளாலும் யானைகளாலும் இழுக்கப்பட்ட தேரில் ஆரவமுதனாக பூமிக்கு இறங்கினார். லக்ஷ்மியை திருமணம் செய்து கொள்ள அருகில் உள்ள சோமேஸ்வரன் கோவிலில் தங்கினார். இறுதியில் அந்த ஜோடி திருமணம் செய்து கொண்டது. சாரங்கபாணி கையில் வில்லை வைத்திருப்பவர் என்பது சமஸ்கிருத வார்த்தையான சாரங்கா, விஷ்ணுவின் வில், மற்றும் பாணி என்றால் கை என்று பொருள்படும். சாரங்கபாணி கோயில் இருந்த இடம் 7 அல்லது 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாக வைணவ குடியேற்றமாக இருந்திருக்கலாம். ஆரம்பகால சோழ காலத்தைச் சேர்ந்த வாய்மொழி மரபுகள் கோயிலை குறிப்பிடுகின்றன. கோயிலின் ஆரம்பகால கல்வெட்டுச் சான்றுகள் பிற்கால சோழ காலத்தில் உள்ளன. விஜயநகர மற்றும் நாயக்கர் ஆட்சியாளர்களின் கீழ் இந்த கோயில் முக்கியத்துவம் பெற்றது. அவர்கள் இதன் சட்டமைப்பை விரிவாக்கினார். அவர்களின் ஆதரவு கும்பகோணத்தில் உள்ள சைவ கோயில்களை ஆதரிப்பதில் சோழர்கள் கொண்டிருந்த ஆர்வத்திலிருந்து ஒரு மாற்றத்தை குறிக்கிறது. இந்த கோயில் இந்த காலகட்டத்தில் கும்பகோணத்தின் 3 முக்கிய வைணவ கோயில்களில் ஒன்றாகும். மற்றையவை புதிய ராமசாமி